த லார்ட். ஏசாயா 41 அதிகாரம் 9 பின்பாகம். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க நீங்கள் என்னை நினைக்காத, நான் உன்னை வெறுக்கலைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என்னென்னா, அந்த மேலே நான் பூமியின் கடாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நம்மளை வெறுத்து விடவில்லைன்னு சொல்கிறாரு. பூமியின் கடையாந்திரத்தில் நம்ம எங்கேயோ இருந்திருக்கோம். பூமியின் கடையாந்திரம்னா கடைசியில் நம்ம இருந்தாலும் நம்மளை அங்கேருந்து எடுத்து வந்து அந்த எல்லையிலேருந்து நம்மளை அழைச்சி வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்கிறாரு. நான் உன்னை வெறுக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. தயவு செஞ்சு உங்களை யாரும் வெறுக்கவே இல்லை. வெறுத்துட்டாங்க நீங்கள் நினைக்க வேண்டாம், மறந்துட்டாங்க நீங்கள் நினைக்க வேண்டாம். யாரும் உங்களை வெறுக்கலை. யார் வெறுத்தாலும் உங்களை நேசித்து உங்களை ஆதரிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கார். வெறுத்துட்டாருன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அவரே உலக அண்ட சராசரங்களை படைத்த தேவன் உங்களை வெறுக்கவே இல்லை. படைத்த தெய்வம் உங்களை வெறுக்கலை. தாய் தகப்பன் கூட மறந்தாலும் நான் உன்னை மறக்கலைங்காரு, உங்களை வெறுக்கலைன்னு சொல்கிறாரு. நல்லா தைரியமாக இருங்க. எல்லாத்தையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. எல்லோரும் வெறுத்துட்டாங்க, நான் இருந்த எண்ணத்துக்கு அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். வெறுக்கவில்லைன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துன்னு சொல்கிறாரு. தைரியமாக வாழ்ந்து அவரோடு கூட எல்லாரும் வெறுத்துட்டாங்க நீங்கள் நினைக்காம தைரியமாக இருந்து வாழுங்க. யாரும் உங்களை மறக்கலை. உங்களை எல்லாரும் தாயும் தகப்பனும் உங்களை சேர்த்துக்கொள்ளாவிட்டாலும் என் தகப்பனாகிய கர்த்தர் இயேசு உங்களை சேர்த்து உங்களை ஆதரிப்பார் என்று சொல்லுகிறார். தைரியமாக இருந்து யாரும் உங்களை வெறுக்கவே இல்லை யாரும் உங்களை. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. அவங்க வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்கலைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் நான் இங்கே இருக்கேன் எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். உங்களை யாரும் வெறுக்கலை. அவரே உங்களுக்கு தஞ்சம், அவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து அவரே உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஆமேன்.